சுவாமி என்னைய பல பேர் சொல்லியிருக்காங்க. லாங் லிவ் ஆல்ஃபர்ரி இந்த மாரி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. லாங் லிவ்ன்னு. இந்த லாங் லிவ்ன்னு சொல்லும்போதே, ஏதோ ஒரு வேலை காத்திருக்கு. அந்த வேலை குடும்பத்தில் உள்ள வேலையா இருக்கலாம், சமூகத்தில் உள்ள வேலையா இருக்கலாம், இல்லாட்டா ஆன்மீக சம்மந்தப்பட்ட வேலையா இருக்கலாம், இல்லாட்டா நம்முடைய சொந்த சாதனாவா கூட இருக்கலாம். சிலவங்களுக்கு ஒரு குருவ பார்த்த உடனே அந்த தீப்பொறி பட்டு, உடனே தன்மயமாயிடுவாங்க. சுவாமியோட ஐக்கியமாயிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப அதாவது பஞ்சு மாரி படக்குன்னு பிடிச்சுக்கும் அது. சாமி பார்த்த உடனே ஆயிடுவாங்க. சிலவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் அந்த சாதனா பண்ணி கடைசியில அது அந்த இலக்க அடையிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆயுசு வேணும். அந்த ஆயுசுக்கு இவங்க அருள் பாலிக்கிறாங்க. லாங் லிவ்ன்னு சொன்னா, இது போல நம்ம சாதனா பண்றதுக்காக சாமியுடைய வேலைகள்னு குறிப்பிட்ட வேலைகள்னு என்ன இருக்கு? எல்லா வேலைகளும் அத தான் நடக்குது இல்ல. எல்லா வேலைகளும் அத தான் நடக்குது. சாமியினுடைய அருள்னால, இந்த பகவானுடைய அருள்னால, உலகத்துல எல்லா காரியங்களும் அதான் நடக்குது இல்ல. பூமி சுழலுது. இந்த ஹோல் சன் ஃபேமிலி அது மூவ் ஆகி போய்க்கிட்டே இருக்கு. இந்த காஸ்மிக்ல எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு, தெரிஞ்சு நடந்துட்டு இருக்கு. நம்ம சரீரத்துக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல. நம்ம கர்ப்பத்துல இருந்த 7வது மாசத்துலேருந்து நம்ம இதயம் துடிச்சிட்டு தானே இருக்கு. இதுவரைக்கும் எல்லா காரியங்களும் நம்மள கேட்டா நடக்குது. கேட்காமயே நடந்துட்டே இருக்குல்ல. அதனால சுவாமி காரியங்கள்னு தனியா பிரித்து பார்க்கவே வேண்டியதில்ல. இந்த வாழ வேண்டியது இந்த வாழ வேண்டிய காலத்தை நிர்ணயம் பண்றது அந்த நிர்ணயத்துக்குள்ள, அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள்ள சாமியோட ஐக்கியமாகணும். அது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஏன் கொடுக்கறது இல்ல சாமி? ஆனா சாமி லாங் லிவ்னு சொல்லாதவங்க கூட 100 வயசு வாழ்ந்திருக்காங்களே. அவங்கள சாமி எதுவும் சொன்னதே கிடையாதே. 100 வயசு வாழ்றாங்களே. ஆனா சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் லாங் லிவ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க அந்த காலகட்டத்தில அந்த அவங்க வாழ்ற காலகட்டத்துக்குள்ள அவங்க அந்த கோல அடைஞ்சிரணும். அந்த எல்லைய அடைஞ்சிரணும். அதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு அது. அதிகபட்ச வருடங்கள் நீ வாழ்ந்துரு. எதுக்காக? பகவான அடையிறதுக்காக. அதனால தான் லாங் லிவ்னு சொல்றாங்க தவிர்த்து, மத்தபடி எல்லா ஞானிகளும் பாருங்க, அடுத்த ஜென்மம், அடுத்த பிறவி வேண்டாம் தானே சொல்றாங்க. இனி ஒரு பிறவி வேண்டேன். காரணம் என்னன்னா, இந்த சரீரம் ரொம்ப கொடுமையானது. ரமண மகரிஷி சொல்லுவார். அவரை பற்றி கேட்பாங்க, சாமி ரொம்ப வலிக்குதா சாமி? ரொம்ப உங்களுக்கு இந்த வேதனையாக இருக்கா சாமி? உங்கள் நோய் இப்போ கொஞ்சம் தேவலையா சாமின்னு சொல்லி கேட்கும்போது, அடே இந்த சரீரமே ஒரு நோய். இந்த நோய்க்கு வந்த நோயை பற்றி கேட்க வருதியா? அதுக்காடா இவ்வளோ தூரம் நீ வந்த? அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்பேற்பட்ட நோயான இந்த சரீரம், இந்த நோயான சரீரத்தை அதிக நாள் வாழ வச்சு என்ன பிரயோஜனம்? சாமி வாழ சொல்கிறது, சில காலங்களுக்கு வாழ சொல்கிறது எதுக்குன்னா, அந்த பரிபூர்ண நிலைமையை அடையிறதுக்காகத்தான். அது எல்லாத்துக்கும் சொல்கிறதில்ல, குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் சொல்கிறாங்க. அதை சொல்லக்கூடியவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. அதை சொல்லக்கூடியவங்களுக்கு இது கட்டாயம் செய்யக்கூடிய வேலை. ஏன்னா இவங்க போகலைன்னா பின்னால் வரவங்க காத்துட்ருப்பாங்க. ஸோ இவங்களை பிடிச்சி தள்ளுற வேலை தான். நம்ம ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கக்கூடாது. நம்ம போயிடணும். நம்ம பாதையில் நம்ம போயிடணும். போனால் தான் பின்னால் வரவங்க வருவாங்க. நம்ம அடைச்சிக்கிட்டு பாதையில் நின்றுட்டோம்னா பின்னால் வரவங்க எப்படி வருவாங்க? அதனால் லாங்லி கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு போயிடு. அதுக்குள்ளே பரிபூர்ணமாக அடைஞ்சிடு. பரிபூர்ணமாக அடையிறதுக்கு தான் லாங்லி. அதனால் உடனே இந்த அதிக காலம் வாழ்ந்துருன்னா ராஜபோகத்தோட அப்படியே இளமை மாறாத ஒரு தேகத்தோட அப்படி இப்படிலாம் அர்த்தம் கிடையாது. பரிபக்குவ நிலைமை அடையிறதுக்காக நீ கொஞ்ச காலம் வாழ்ந்தா கூட பரவாயில்லை, இந்த கஷ்டங்களை அனுபவிச்சா கூட பரவாயில்லை, இந்த பரிபக்குவ நிலைமை நீ அடைஞ்சிருன்னு அர்த்தம்.